ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ரோஸ் பிளான்ட் வந்து நட போகிறோம். பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் நடும்போதே நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படியெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு. சூப்பராக வளரும் இந்த மெத்தடில் கூட. இப்போ நான் செடி நடுறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி வந்து மொட்டைலாம் பூக்குது பாருங்கள். எல்லா மொட்டும் நல்லா தான் இருக்குது, அதனால நான் விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக மலருது பாருங்க. இதெல்லாம் பழைய பூவெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடணும். ஏற்கனவே பூ வந்து பூத்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும், பழசெல்லாம். இது போல் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நடணும். ஏன்னா ஏற்கனவே மொட்டை இருக்குது, அந்த மொட்டைலாம் நல்லா பூக்கணுன்னா கட் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போது இந்த 2 இலை இருக்கிற இடத்துல கட் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்கள், மேல் பக்கத்தில் அங்கே கட் பண்ணக்கூடாது. ஒரு 5 இலை இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணணும் பாருங்கள். இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ண இடங்களெல்லாம் மஞ்சள் வைக்கணும். நீங்கள் டர்மரிக் பவுட்ரு வந்து வைக்கணும் கட் பண்ண இடங்களெல்லாம். இது போல் மஞ்சள் வைக்கிறதுனால பிளான்ட் வந்து நோய் தாக்குதல்லேருந்து காப்பாற்றும். பாருங்கள், இது வந்து கவரில் தான் நான் வாங்கியிருந்தேன். கட் பண்ணி இந்த சைடு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம தனியாக பிரித்து எடுப்போம். இது போல் பிரித்து எடுத்துகிட்டு கீழ்பாகம் மண்ணெல்லாம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துடணும் நடும்போது. இது பழைய பாட்டு தான். இது ஏற்கனவே ரோஸ் பிளான்ட் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த பாட்டு தான் இது. இப்போ நம்ம இதே செடி தான் நம்ம இன்னும் வாங்கும்போது இந்த தொட்டியில் நான் நட்டு வச்சுருந்தேன். அந்த செடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா இதே செடி நம்ம வாங்கி இதில் நட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ நடுறேன். பாருங்கள், ஹோல்ஸில் வந்து நல்லா அடியில் வந்து பாட்டுக்கு அடியில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் நல்லா கல் வச்சு அடைச்சிட்டேன். இந்த பாட்டிலோட கேப்பெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம் அந்த ஹோல்ஸ்க்கெல்லாம். இப்போ இது போல் ஹோல்ஸ் அடைச்சிட்டு நான் கொஞ்சம் மணல் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் போல் மணல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதாவது பூமி தோண்டும் போது வருமே அந்த மணலோட சேர்ந்து தான் இருக்குது அது. பாருங்கள், இந்த மணல் போட்டுட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நல்லா ஒரு ஜக் அளவுக்கு வந்து மணல் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மாட்டு சாணம் மக்கந்து இது நல்லா 2-3 பிடி போட்டுக்கணும். இந்த மண் வந்து ஏற்கனவே காய்கறி வேஸ்டெல்லாம் கம்போஸ்ட் பண்ணியிருந்தேனே, அந்த கொக்கோ பீட்டில் கலந்து வச்சுருந்த மண் இது. ஏன்னா எரு மண் ரெடி பண்ணிவிட்டு கொக்கோ பீட்டில் கலந்து வச்சுருந்தேன். இப்போது இதுதான் இந்த அடியில் வந்து போடுறேன் நான், பாட்கடியில். அப்போ தான் ரொம்ப நல்லது. இந்த அடி உரம்னு சொல்லுவாங்களே, அது போல் வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டு மக்க வச்சுட்டு நான் போட்டிருக்கேன் அந்த கொக்கோ பீட்டில். கொஞ்சமாக வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, அதாவது 2 பிடி அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் போட்டேன். கொஞ்சமாக திருப்பி மணல் கலந்த மண், அதாவது வெங்காயம் தோல் அதெல்லாம் இருக்கு பாருங்க. கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப மக்க வச்சுது, வெங்காயம் தோலோடு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து காய வச்சுட்டு போட்டிருக்கேன் மேல் பக்கத்தில். எதுக்காகனா கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது, நம்ம இந்த மண்ணுக்குள்ளேயே மக்கட்டோன்னு சொல்லிட்டு போட்டேன். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்ணது நம்ம போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் போல் இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. வெர்மி கம்போஸ்டெல்லாம் சேர்த்துருக்குறோம், மாட்டு சாணமும் சேர்த்துருக்குறோம், அதுக்காக சொல்கிறேன். திருப்பி கொஞ்சம் போல் இப்போ நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டோம் மேலே காய வச்சுட்டு, அது மேலே கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன். இந்த புது மண் கூட நீங்கள் இந்த செடிக்குள்ளே மண் கூட போடணும். கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் செடிக்கும் சேர்க்கணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா அந்த மண்ணிலே இருக்கிற மாதிரி அந்த செடி நினைக்கணும். அதுக்காக
பாதி மண் எடுத்துட்டேன். கொஞ்சம் போல் இந்த வேரில் இருக்கிற மண் பாதி கவர் அளவுக்கு நான் செடிக்கு விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் காய வச்ச மண்ணெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் இந்த செடிக்கே போட்டுடலான்னு சொல்லிட்டு போடுறேன். நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு காய வச்சது இது வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். கீரை வேஸ்ட்டு வந்து காய வச்சுருந்தேன் கொஞ்சம் போல் மக்க வச்சுட்டு, அதாவது தண்ணி தெளிச்சுட்டு தான் ஈரப்பதத்தோடு தான் இந்த காய்கறி வேஸ்ட்டோட இந்த கீரை இருந்தது. நான் அது கூட வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் எதுவும் செய்யாது, ஆனால் கொஞ்சம் வந்து மக்கி இருக்கணும் பழசாக. இந்த மண்ணுக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த கீரை வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு வெங்காயத்தோல் எல்லாமே மக்கி வரும். அடி உரமாக மட்டும் மண்புழு எருவு மாட்டு சாணம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஏற்கனவே அதுலேருந்து பாதி எடுத்துட்டுமே அந்த மண் மேல் பாகத்தில் போடுறேன் நான். இந்த மெயின் தண்டு பாருங்கள், இங்கே ஒட்டு கட்டுவாங்களே பிளாஸ்டிக் கவரு, அது வந்து மூடினா தான் நல்லது. மேலுக்கு கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்குது அந்த மெயின் தண்டு ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குமே, அது வந்து மேல் பாகத்தில் தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரு போடும்போது மேலுக்கு வந்துட்டு அது கவர் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, எதுவும் செய்யாது. நான் இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் போடுறேன், அந்த தண்டு மேலுக்கு இருக்கிற மாதிரியே ஒட்டு கட்டினது. நம்ம எரு போட போட அதுவே கவர் ஆகிடும். அதுக்காக பாருங்கள் திருப்பி வந்து மாட்டு சாணம் போடுறேன். ஆனால் மாட்டு சாணம் வந்து மக்காமல் போடாதீங்க. புதுசாக இருந்ததுன்னா நல்லா காய வச்சுட்டு இப்படி சைடு ஓரமாக இருக்கிறப்போலாம் நிறைய போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும். அப்படி இது வந்து மக்க நேரு தான் மாட்டு வண்டியில் வாங்கி வச்சுருந்தது. இப்போ இது போல் திருப்பி வந்து இந்த புது மண் வந்து அந்த மாட்டு சாணம் மேலே வந்து கவர் பண்ணிடணும். இது போல் நான் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடணும் நீங்கள் மாட்டு சாண எருவோட. இது போல் மாட்டு சாணம் மேல் பாகத்தில் மணல் மாட்டு சாணம் இருக்கிறப்போல நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றும் போது மாட்டு சாணம் மேலே இருந்ததுன்னா சில்னஸ் இருக்கும். இது மக்க எருவு தான், நீங்கள் எவ்வளோ போட்டாலும் எதுவும் செய்யாது செடிக்கு. இன்னொன்று மறந்துட்டேன், ஏற்கனவே வந்து கொக்கோபிட் மண் வச்சுருந்தேன், கம்போஸ்ட் பண்ணி இதில் போடுறேன்னு சொன்னேன். அதில் வந்து நான் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டு கலந்துருக்கிறேன். திருப்பி போடக்கூடாது, அதிகமாகக்கூடாது, வெயிலுக்கு வந்து காஞ்சிடும் செடி அதிகமாக போட்டேன். அதனால அந்த மண்ணில் இருக்கிற நீம் கேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி எதுவும் போடலை. இது வந்து மாட்டு சாணம் தான் நான் மேலே போடுறேன். இப்போ மேல் பாகத்தில் வந்து நான் அப்புறமா வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் மணல் போட்டு வைப்பேன். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரிவர் சாண்டு ரொம்ப நல்லது, ஏர் போகும் நல்லா. சப்போஸ் இங்கே ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கிற மாதிரினா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 4 போட்டுக்கோங்க. சப்போஸ் ஏர் போகணும் சீக்கிரமாக வளரணுன்னா. இப்போ நான் போடல ஹோல்ஸ் எல்லாம், நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக போடக்கூடாது. ஒரு 4 ஹோல்ஸு சின்னதாக கத்தியில் வந்து சூடு பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டாலே போதும். சின்ன சின்ன ஹோல்ஸ் ரொம்ப போடக்கூடாது, அப்புறம் எறும்பெல்லாம் எரிக்கும் அந்த ஹோல்ஸ்லேயே. அதுக்கு தான் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறது. கொஞ்சம் நாள் போட்டுக்கலாம், 3 4. இது போல் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. தரவை கீழே இறங்கி வரப்போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மேலே கூட தண்ணி தெளிச்சிடணும். இது போல் மெத்தடில் வந்து ரோஜா செடி நட்டிங்கன்னா சூப்பராக வந்து அடுக்கு பூவே பூக்கும். இப்போ பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ண இடங்களெல்லாம் அதாவது தளிர் வரும், பூ பூக்கும். நம்ம நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் மஞ்சள் வைங்க. கட் பண்ண இடங்களை சொல்கிறேன். இந்த கட் பண்ண பூவெல்லாம் நீங்கள் இந்த மண்ணுக்குள்ளேயே மேலே போட்டு வச்சிடலாம். இது போல் வந்து மாட்டு சாணமும் வேர்மி கம்போஸ்ட்டு வெஜிடபிள் கம்போஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்துட்டு நான் மண்ணில் போட்டு கலந்து நட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அதே போல் நீங்கள் நட்டு பாருங்கள், சூப்பராக ரோஜா செடி வளரும். இந்த மெத்தடில் நட்டிங்கன்னா ஒரே டைம் எல்லாம் கலந்துட்டு நட்டிடலாமான்னா நட்டிடலாம். ஆனால் கீழே மட்டும் நான் வந்து 1/4 பங்கு மணல் போட்டிருக்கேன். அது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி விட்டால் நம்ம இறங்கிடும் சீக்கிரமாக. அதுக்காக இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.